கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்துவத்தின் அடிப்படையே விசுவாசம் தான் இல்லைங்களா? விசுவாசங்கிறது என்னன்னா, நம்ம கண் காணாததை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? அது நடக்கும்னு நம்ம நம்புறோம் இல்லையா? அதுதான் விசுவாசம். வேதத்துல விசுவாசத்தை குறித்து நிறைய பார்க்கிறோம். அதுல முக்கியமா இன்னைக்கு 2 பேர்த்தோட விசுவாசத்தை பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு ஆபிரகாம், இன்னொன்னு சாராள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறாரு, உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றாரு. ஆனா நீங்க ஆதியாகமம் 17:17 வாசிச்சீங்கன்னா, நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என இருதயத்தில் சொல்லிக்கொண்டு. ஆபிரகாம்கிட்ட கடவுள் சொன்ன உடனே அவருக்கு நகைப்பு அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்குது. நகைப்புன்னா அப்போ ஆபிரகாமுக்கு விசுவாசம் இல்லையா? ஏன் கடவுள் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாருன்னு சொல்லி எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்தது ஆக்சுவலா. ஆனா அவர் ஏன் விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி போட்டிருக்குன்னு சொல்லி நான் தியானித்து பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் சாராளும் நகைக்கிறாங்க. ஆபிரகாமும் நகைக்கிறாரு, சாராளும் நகைக்கிறாரு. ஆனா சாராள் நகைத்த உடனே தேவன் அதட்டுகிறார். அதை நீங்க வாசிச்சீங்கன்னா ஆதியாகமம் 18:12-15 சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தாய் என்றாள். இல்ல 2 பேரும் நகைக்கிறாங்க. 2 பேரும் ஒரே காரியத்துக்காக தான் நகைக்கிறாங்க. ஆனா ஆபிரகாமோட நகைப்புக்கும், சாராளோட நகைப்புக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரமித்து நகைக்கிறார். என்னது நான் குழந்தை பிறந்துருமான்னு சொல்லி அந்த ஆனந்த ஒரு களிப்புல அவர் நகைக்கிறார். இல்ல? ஏன்னா 13:12 வாசிக்கிறோம்ல, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அதுதான் அங்க ஆபிரகாமுக்கு நடக்குதுல்ல. ரொம்ப நாளா காத்திருக்கிறார். சாராள் மூலியமா ஒரு குழந்தை பிறக்கணுங்கிறது ரொம்ப நாளா காத்திருக்கிறாரு. அந்த காத்திருப்புதல் வந்த உடனே அவருக்கு ஒரு ஜீவ விருட்சம் போல இருக்கு. அதனால அவருக்கு ஒரு சிரிப்பு வந்துருச்சு. ச்சே! கடவுள் நமக்கும் கொடுக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சாராளோட நகைப்பு நீங்க பார்த்தீங்கன்னா 18:12 வாசிச்சீங்கன்னா, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். சாராள் என்ன பண்றாரு? சூழ்நிலையை பார்க்கிறார். இல்ல, என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? என்னுடைய கணவர் ரொம்ப வயசாயிடுச்சு. எனக்கு ஸ்திரீகளின் வழிபாடு நின்று போச்சு. அப்புறம் எப்படி குழந்தை பிறக்குன்னு சொல்லி அந்த அவ்விசுவாசத்துல அவங்க சிரிக்கிறாங்க. ஆனா சாராளுக்கு அந்த அதட்டல் கிடைச்ச உடனே அவங்க விசுவாசத்துல வளர்ந்துட்டாங்க. ஆமாங்க. எப்படி சொல்றேன்னு நீங்க பார்க்கீங்களா? நீங்க எபிரேயர் 11:11 வாசிச்சீங்கன்னா, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரித்து பெலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். கடவுள் கொடுத்த அந்த ஒரு அதட்டல்னால சாராளுக்கு அந்த விசுவாசம் வந்துருச்சுங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க? அந்த விசுவாசித்து ஈசாக்கை பெற்றுக்கொள்றாங்க. ஏன்னா நம்முடைய கடவுள் பட்சபாதம் அற்றவர் இல்ல. அவர் மனுஷன் இருதயத்தை பார்க்கிறார். 2 பேருமே சிரிக்கிறாங்க. தேவன் 2 பேர்த்தோட இருதயத்தையும் பார்த்து தான் அவங்க என்ன பண்றாங்க? ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? நம்ம வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? சாமுவேல் 16:7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இல்ல, கடவுள் இருதயத்தை பார்க்கிறார். வெளிப்புறமா 2 பேருமே சிரிக்கிறாங்க. ஆனா கடவுள் இருதயத்தை பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு விசுவாசத்தோட அந்த ஒரு சந்தோஷத்துல சிரிக்கிறாரு. ஆனா சாராள் அந்த சூழ்நிலைகளை பார்த்து அவங்க நடக்காதுன்னு சொல்லி அவ்விசுவாசத்துல சிரிக்கிறாங்க. ஸோ இந்த 2 சிரிப்புக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஏன்னா கடவுள் நம்ம இருதயத்தை பார்க்கிறார் இல்லையா? நம்ம எந்த விசுவாசத்துல இருக்கிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அவங்க 2 பேரும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? கடவுள் சொல்ற காரியத்தை நம்ம விசுவாசிக்கிறோமா? ஆவிக்குரிய காரியங்கள் முக்கியமா நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஊழியம் இருக்கு இந்த உலகத்துல. நம்மளை வைத்து ஒரு சித்தம் இருக்கு. அந்த சித்தத்தை நம்ம விசுவாசித்து அந்த விசுவாச ஓட்டத்துல ஓடுகிறோமா? அப்படி ஓடலைன்னா என்ன ஆகும்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அவிசுவாசத்துல இருந்தோம்னா, நம்ம கானான் தேசத்துக்கு வேவு பார்த்த அந்த 12 பேர்ல அந்த 10 பேர் கானான் தேசத்துக்குள்ள போகவே இல்ல. 2 பேர் காலேபும் யோசுவாவை தவிர மத்த யாருமே கானான் தேசத்துக்கு போகவே இல்ல. அவங்க சூழ்நிலைகளை பார்க்கிறாங்க. இங்க சாராளுக்கு சொல்லும் போதும் அதுதான் சொல்லப்படுது. ஆதியாகமம் 18:14 பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உட்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுன்றோன்னு சொல்லி கேட்கிறார். அதேதான் அங்கேயும். அந்த 10 வேவு பார்க்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா,
இது கர்த்தரால முடியாது, முன்னாடி இருக்கிறவங்கலாம் பெருசா இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கும்போது நாங்க வெறும் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம்னு சொல்லிட்டு, அந்த அவிசுவாசத்துல அவங்க என்ன பண்றாங்க, அந்த அவிசுவாசத்த எல்லாத்துக்கிட்டயும் விதைச்சுட்டாங்க. அங்க இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் மேலலாம் விதைச்சோன்னே அவங்க பயந்துட்டாங்க. பயந்து யாருமே கானான் தேசத்துக்குள்ள போகலையே. அந்த ஒரு அவிசுவாசம் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்குள்ள போக விடாம பண்ணிடுச்சு. இன்னைக்கு நம்ம விசுவாசத்துல சாராள் மாரி பலப்பட்டு அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல நம்ம வர்றோமா, இல்ல அவிசுவாசத்துல அந்த 10 வேவுகாரர்கள் மூலியமாக அங்க இருக்கிற எல்லா இஸ்ரவேல் மக்களும் கானான் தேசத்துக்குள்ள போகாம வழி தவறி போனாங்களா, அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? அதனால இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம், கடவுளே எங்களுக்கு விசுவாசத்தை கொடுங்க, நீங்க சொல்லி நடக்காத காரியம் ஒன்றுமே இல்லை, அதை நாங்க விசுவாசத்தோட பற்றிக்கொள்ள கிருபை தாங்க. சூழ்நிலைகள் என்ன வேணா இருக்கலாம், சூழ்நிலைகள் ஆப்போசிட்டா இருக்கலாம், ஆனாலும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ண உண்மையுள்ளவர், நாங்க விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த விசுவாச குறைச்சலை நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது அவர் நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுப்பாருங்க. அதனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த பரம காணானை அடைந்துருவோம். அதனால இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட விசுவாசத்தை கேட்போம். விசுவாசத்தை வைத்து கொண்டு அதை பிடித்து கொண்டு நம்ம பரம காணானுக்குள்ள முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.